ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனிமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்தேன். அண்ட் முந்தைய நாளே இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதி ஒரு டே பிளானர் போட்டு வச்சுருந்தேன். அதில் என்னோடய பர்சனல் விஷயங்கள் என்ன பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, அதாவது டீச்சராகவும் ஒர்க் பண்ணுறேன், அதே மாதிரி என்னோடய பிஸ்னஸும் இருக்குது. இதுக்கெலாம் நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்றதையும், அண்ட் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்ஸு அண்ட் பண்ண முடியாமல் சோம்பேறித்தனத்தினால விட்ட ஒர்க்ஸ் இது எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டே பிளானர் க்ரியேட் பண்ணி முன்னாடி நாளே வச்சுட்டு தூங்குனதுனாலே என்னவோ நான் மார்னிங் ஏர்லியராகவே எழுந்துட்டேங்க. சின்ன வயசில் நமக்கு இதெல்லாம் சொல்லித்தரதுக்குன்னு நம்ம அப்பா அம்மாவை தாண்டி ஒரு குரு இருந்தாங்க. அவங்க தான் நம்மளோட டீச்சர்ஸ். அவங்க லைட்டாக நம்ம முகம் பாடி இருந்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. நிறைய நல்ல விஷயங்களை தான் பாடம் நடத்துறது கூடவே சேர்த்து நமக்கு சொல்லித் தருவாங்க. பட் இப்போ நம்ம வளர்ந்து நம்ம 4 பேருக்கு சொல்லித்தர இடத்துல இருக்கும்போது நம்ம குருவை தேட முடியாது. தேடலாம், பட் அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்பவே கை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய புக்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, ஆத்தர்ஸ். அவங்க தான். ஸோ அந்த புக்ஸை படிக்கும்போது 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை அந்த ஒரு புக்கில் கற்றுக்கலாம். ஸோ நமக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த விஷயத்தை இப்படி பண்ணதுனால இப்படி அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு தெளிவுக்கு தான் இந்த புக்ஸ் கை கொடுக்குதுங்க.